சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவைச்செம்மல் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். கோங்கிறது மன்னனையும் குறிக்கும் பசுவையும் குறிக்கும் என்ற இரு பொருள் உண்டு. இந்த இரண்டு பொருளிலும் இவர் தன் புலமையை காட்டுகிறார். மற்றும் ஒரு சரித்திர ஆதாரம் கூறுகின்றது, தமிழகத்தின் மீது சூறாவளி தாக்கல் நடத்தி வேங்கடம் முதல் குமரி வரை ஆக்கிரமித்து ஆட்சி புரிந்த களப்பிரர் என்பவர்களின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்ட பெருமை கடுங்கோன் பாண்டியருக்கு உண்டு. அதை நான் படிச்சிருக்கிறேன், குமுதத்தில் வாங்கி குமுதம் பற்றிய பப்ளிகேஷன் வெளியிட்டுருந்துச்சு. கடுங்கோன் பாண்டியனை பற்றி அதை படிக்கிறீங்க. அது தேவைப்படுதுன்னா நான் ஒரு கட்டத்தில் நான் சொல்கிறேன். கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழகம் முழுவதும் தடுமாறச் செய்த இக்களப்பிரர் கன்னட நாட்டைச் சேர்ந்தவர் என தெரிகிறது. களப்பிரரது கொடுமைகளிலிருந்து தமிழகத்தை மீட்ட பெருமை கடுங்கோன் பாண்டியருக்கு உரியது. இவர் கிபி 590 முதல் 620 வரை அரசாண்டார். அவர் காலம் தொட்டு பாண்டியர் புத்துயிர் பெற்றனர். All the historians are agreed on the point of the roughly between the 4th and 5th centuries, a new race of the Kalaprars took hold of the south, throwing all the great weight rulership of the region into darkness and இருண்ட காலம், darkness and desperate. So when the Velkudi grant of the letter of Pandyas refer for the defect affected by Kadangol over the race of the dispersed. இது யார் எழுதுங்கன்னா நம்ம நீலகண்ட சாஸ்திரி, மிகப்பெரிய வரலாற்று பேராசிரியர் தெரியும். அவர் எழுதுனதில் அவர் சொல்றார், ஓன் என்ற பட்டத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் இடையர்கள், அதுவும் தமிழகத்தின் தெற்கே வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு கூட இதனை இன்றும் பயன்படுத்துகிறார்கள். பாண்டியர்கள் யாதவர்கள் என்பதற்கும் இந்த கடுங்கோன் என்ற மாவீரன் பெயரும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம்.